ஜாபில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்? மாற்றங்கள் இருக்கானாக்கா தாராளமாக இருக்குது. செஞ்ச வேலைக்கு சம்பளம் வரல அல்லது வேலையே இல்லை அப்படின்னா அதில் ஒரு நல்ல மாற்றம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஓப்பன் டாக் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஒரு 4 மாதங்கள் அப்படின்றது ஒரு நல்லாயிருக்கும். ஜாபில் மாற்றம், ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியை நோக்கி போகிற பயணத்தை இந்த குரு உங்களுக்கு தரார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு தரும் அப்படின்றத பார்ப்போம். ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரோம் அப்படின்னம்னாக்கா, குருவை பொறுத்த வரைக்கும் சுப தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும், சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா, அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பேய் மாதிரி தான். நம்ம சனியும் சுபக்கோள் தான், அவரும் குருவும் பாப்பக்கோள் தான், அப்படியும் பார்க்கலாம். அது ஒரு கோள், அவ்வளோதான். ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை, நம்மளுடைய வருத்தங்களை தரது அதிகமாகவும் சனி செய்கிறதும், நம்மளுடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்பனாக்கா 360 டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை. அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் சுற்றி வந்தால் 360 டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் 1 டிகிரி கம்மியாகவோ 1 டிகிரி கூடவோ நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வானவெளியும் 360 நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் 12 ராசியாக பிரிக்கிறப்ப 30 டிகிரியாக 30 × 12 சேர்த்தோம்னாக்க உங்களுக்கு 360 வந்துடும். அதனால தான் நம்ம வருடத்திற்கு கூட 365 நாள்னு வச்சுருக்கோம். ஒரு தோராயமான அந்த 5 நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 365 நாள் ஒரு ஆண்டுன்றோம். அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கான ஒரு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றதை விட ஃபிசிக்ஸ் ரீதியாக, அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி, அதோட வைப்ரேஷன் எப்படி, அதோட நேச்சர் தன்மை எப்படி, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இது ஒரு சயின்ஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய, மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும். இது ஒரு பியூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பட் இது எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாதுனாக்கா, இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னம்னாக்கா, இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னு சொன்னோம்னாக்கா, மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தனம் ஆகிடுவோம். அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஏன்னாக்கா அது மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்கா, சர்வைவல் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்கா, நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா, ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான். ஆனால் இதில் என்னன்னாக்கா, நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ஒரு காதல், காமம், பாசம், நேசம், அன்பு, இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப சப்ரெஸ் ஆகிடுறோம். ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு, அருவமான ஒரு கான்செப்ட்டு இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குலைய வைக்கிது பார்த்தீங்களா? ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிது பார்த்தீங்களா? அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்களாக இருக்கோம். அதே போல் தான் இந்த பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள், அது அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள், அது ஒரு தியரி. சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாயார், இது கான்செப்ட்டு. அப்போ இது மாற்றியும் போட முடியாது. சூரியன் தாய், சந்திரன் தந்தை அப்படின்லாம் மாற்றியும் போட முடியாது. அது ஒரு கான்செப்ட். இந்த தியரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னன்னாக்கா, அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம், ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும். அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான். அதனால தான் சொல்லுவேன், ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா, உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. ஆமாம், குரு பயிற்சி வந்தால் என்ன, சனி பயிற்சி வந்தால் என்ன, நடக்கிறதா நடக்கும். இதெல்லாம் என்னன்னாக்கா, அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய, அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான், எப்போயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்போ பாலப்பருவம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம், அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருதுகிறோம். அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ
அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறதோ அந்த 12 வயசு 10 வயசில் போய் யோசிப்போமா? கிடையாது. அப்போ நல்லா படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும்? 12 வயசு 10 வயசு ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதே 20 to 30 35க்குள்ளே இருக்கவங்கள என்ன பண்ணுவோம்? மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம், தேடுவாங்க. வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்திங்கனாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன். அப்போ இந்த ஒரு சர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, அதாவது 20 to 35க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க. அது எது உண்டாக்குது? உங்களுடைய திசாபுத்தியா அல்லது கோச்சாரமா? கோச்சாரம்னா அந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்க போகுது? அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவையில்லையா? அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு தவறு இல்லை. அடுத்தவங்கனாக்கா நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே தானே பார்க்குறோம், நம்முடைய நண்பர்களை பார்க்குறோம், நம்முடைய உறவினர்களை பார்க்கலாம், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது, அல்லது எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். அதன் அடிப்படையில் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு குரு பயணிக்கிறாரு. ஆனால் நட்சத்திரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதே கார்த்திகை 2ஆம் பாவத்துக்கு பயணப்படுறார். அதாவது அந்த மூமெண்ட் நடக்குது. கார்த்திகை 2 அப்படின்றது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தான் நவாம்சத்தில் சொல்லும். அப்படின்றப்ப வேலை முக்கியமான தன்மை. வேலை 10ஆம் பாவம் கம்ப்ளீட்டாக இயங்க போகுது. அப்போ 10, 8, 6 6ஆம் இடம் சர்வீஸ் தான் உங்களுடைய ஜாபை சொல்லக்கூடியது. 8ஆம் இடம்ன்றது மறைவிட சொத்துக்களை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ உண்டான தன்மைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். 10ன்றது ஜாப் வேலை இதை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ 3 ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுடைய இந்த தன்மை செயல்பட போகுது. 6ன்றது என்னென்னா சர்வீஸ் பேஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் எப்படி கிடைக்கும், ஜாபில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் இருக்கானாக்கா தாராளமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது அவருடைய யாருனாக்கா 5ஆம் அதிபதி சாரத்தில் தான் வர்றாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி யார்? சூரியனுடைய சாரத்தில் தான் 2ஆம் இடத்துக்கு வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப இது வரைக்கும் வேலை இல்லை, அல்லது செஞ்ச வேலைக்கு சம்பளம் வரல, அல்லது வேலையே இல்லை அப்படின்னா அதில் ஒரு நல்ல மாற்றம். 6ஆம் இடத்தை பார்த்தா உங்களோட வியாதிகள் கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஜாப் இல்லைனாக்கா ஜாப் புதுசாக க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு ஜாப் இனிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இது வரைக்கும் எப்போயோ போட்டு வச்சுருப்பீங்க, அல்லது போடலான்னு இருப்பீங்க, அல்லது போட்ட இடம் 4 இடம் இருக்கும், இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எந்த இடத்துக்கு ஜாப்பில் நம்ம ஃபிட் ஆகும். ஏன்னா வேலை வருதுன்றதை விட இருக்கிற வேலையை விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னம்னா வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். இங்கே இருக்கிற வேலையை விட கம்மியாக இருக்குமா? நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும்ல, என்னன்னாக்கா இங்கே வேலை என்ன வேலை செய்கிறோமோ, எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமோ, அடுத்த வேலை எப்படி இருக்கணும்னா சம்பளம் கூட இருக்கணும், வேலை செய்கிற நேரம் கம்மியாக இருக்கணும், டிசிக்னேஷன் பெருசாக இருக்கணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் சூட் ஆகுதோ அவங்க மட்டும் தான் போவாங்க. இல்லைப்பா இங்கே வாங்குகிற சம்பளத்தை விட அங்கே வந்து கம்மி தான் போவோம் உனக்கு அப்படின்னா போவீங்களா? போக மாட்டீங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதை விட அங்கே ஒர்க் டன் கூட டைம் கூட அப்படின்னா போவீங்களா? போக மாட்டீங்க. அப்போ இது என்னன்னாக்கா உங்களுடைய ஹாபியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஏர்னிங் அதிகமாக தரணும், சம்பளம் நமக்கு கூட வரணும், டைம் கம்மியாக இருக்கணும், உழைப்பு கம்மியாக தரணும். இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளும் சாதாரண மனிதர்கள் தானே. அப்போ சாதாரண மனப்பான்மை, அதாவது இந்த இயற்கையான இந்த உலகத்தில் உட்பட்ட தன்மையில் வாழ்கிறக்கூடிய பொருள் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறப்ப, ஏன்னா 6ஆம் இடம்ன்றது பொருளை தான் முக்கியமாக குறிக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா அந்த ஸ்தானம்ன்றது உங்களுக்கு 6ஆம் இடம்ன்றது அர்த்தம் அப்படின்றது ஸ்தானம் தான். தர்ம அர்த்த காம மோட்ச அதுதான். நீங்கள் தர்மஸ்தானத்துக்கு உங்கள் ராசியை அது ராசின்றது தர்மம், ஆனால் அவருடைய பார்வை விடுறது அர்த்தம். அடுத்து உங்களுக்கு மோட்சம். அடுத்து மோட்சம்னாக்கா அது விருச்சிக ராசியை பார்வையிடுறாரு, 8ஆம் பார்வையாக மோட்சம். அப்போ இந்த இடத்துல 8 மோட்சம்னாக்கா மோட்சம்னா தான் ஒன்று மறைபொருள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மெய்ஞான தத்துவன்றது மோட்சத்தை தன்மை. அதாவது உச்சபட்சமான ஒரு நிலைக்கு மேலே உள்ள கருத்துக்களையோ ஒரு தத்துவங்களையோ உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. அதாவது 8ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயிலில் சொல்லக்கூடிய, அதனால தான் மறைவு அப்படின்றது ஆயிலில் நம்ம சொல்கிறோம். ஏன்னா யாரும் அவ்வளோக்கா எளிதாக அறியப்படாத ஒரு விஷயம். நேற்று வரைக்கும் இருப்பார், இன்றைக்கி இருக்க மாட்டார். அப்போ ஏன் ஜோடரில் அப்படி தான்
பெரிய பெரிய மகான்களே அப்படி தான். எந்த மகானுக்கு எந்த சன்னியாசிக்கு யாருக்கும் பெருசாலாம் தெரியாது. நாம்பளா குத்து மதிப்பாக சொல்கிறது தான், அவங்களா குத்து மதிப்பாக சொல்கிறது தான். மித்தபடி யாருமே அதாவது தோற்றமும் மறைவும் யாராலையும் கணிக்கவே பட முடியாது. நீங்கள் வந்து இத்தனை நேரத்துக்கு தான் பிறந்தீங்கன்னு உங்களால் டைமாக பொறுத்து நீங்கள் சொல்கிறீங்களே, அது வந்து கரெக்டான டைமானாக்கா கிடையாது. இதில் வந்து நிறையா விஷயங்களில் டைம் கரெக்ஷன் அப்படின்லாம் சொல்லி டைம் கரெக்ட் பண்ணுவாங்க. சிலர்லாம்னாக்கா இது வந்து ஆண் ஓரை, இது பெண் ஓரை, இது ஆண் ராசி, இது பெண் ராசி, பெண் ராசியில் பெண் பிறக்க மாட்டான், ஆண் ராசியில் ஆண் பிறக்க மாட்டான். அதாவது அந்த மாதிரி தன்மைகள், ஆண் ராசியில் தான் ஆண் பிறப்பான், பெண் ராசியில் தான் பெண் பிறப்பான், ஆண் ஓரையில் தான் ஆண் பிறப்பான், பெண் ஓரையில், இதெல்லாம் முன்னையெல்லாம் டைம் கரெக்ஷனே பண்ணாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது என்னன்னாக்கா ஆண் தன்மை உள்ள, அப்போ மேச ராசினாக்கா அது ஆண் ராசி. அந்த மேச ராசியில் இருக்கிற பெண் எப்படி இருப்பா அப்படின்னோம்னாக்கா அது ஒரு போல்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், அவ்வளோதான். அப்போ ரிஷபராசியில் இருக்கிற ஆண் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு சாதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளோதான் ஒழிய அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வயலண்ட்டு உங்களை கூட குறைச்ச செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடம் சர்வீஸ் தானே, ஜாப் வைஸு நீங்கள் எப்படி சர்வைவல் பண்ணுவீங்க, ஜாப் மாற்றம் பெரிய அளவில் இருக்குது. வேலை மாற்றம் வந்துச்சுனாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய திசாபத்தியை பார்த்துங்க, அதுலேயும் உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தாராளமாக போங்க. ஏன்னா 10ஆம் இடம் இங்கே செமி ஜலம் தான், அதாவது மகரம் அப்படின்றது செமி, அதாவது நிலம் நீர் பாதி இருக்கிறது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து பட்டும் படாமல் இருக்கிறதுக்கான ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கானாக்கா தாராளமாக மேசராசிக்கு போகலாம். புதிய தொழில் முயற்சிகள் பண்ணலாம். 8ஆம் இடம் அப்படின்றது கிட்டத்தட்ட நிறைய தத்துவார்த்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ உயர்படிப்பு படிக்கிறோம், அல்லது 8ன்றது பத்திரங்கள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அப்போ புது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள். இப்போ 6, 8 சம்மந்தப்படுது அப்படின்னா கடன் வாங்கியாவது ஒரு வீடை வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அப்போ பொருளாதார ரீதியாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம்ன்றது 12ஆம் இடமாக ஆகிடுது. அப்போ கணவன் மனைக்குள்ளே சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடோ, சின்னதாக ஒரு மனத்தாங்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 10ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்றப்ப நீங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மி, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மி. அப்போ 6 தான். அப்போ ஜாபையும் சர்வீஸையும் மட்டும்தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு பெருசாக செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு மென்டலாவது நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டில் வாழ்ந்துக்கங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மென்டலும் இல்லை ஃபிசிக்கலும் இல்லை அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் இந்த 6ஆம் இடம் ஒர்க் பண்ணாலே அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரப்போ தான் இந்த மாதிரி சேட்டைகள் அதிகமாக இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் சுக்கிரன்றது உங்கள் ராசியிலே தான் இருக்கார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மாத காலத்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து சந்திரனுடைய காலில் பயணப்பட ஆரம்பிச்சிடுவார். சந்திரன்றது ரோகிணி 1, 2, 3, 4. அப்போ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஓப்பனிங் மட்டும் இந்த மே மாதத்துலேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே இருக்கிற நல்ல உறவுகளை, அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க போதும், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் போதும். அதாவது எதையுமே ஈகோ பார்க்காதீங்க. அவங்க பேசினா தான் நான் பேசணும், நான் பேசினா தான் அவங்க பேசணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வரையறுத்துக்காதீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஓப்பன் டாக் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஒரு 4 மாதங்கள் அப்படின்றது ஒரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணியில் குரு வரப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரோகிணின்றது 4 கூடையவர், போன வந்த உறவுகள்லாம் திரும்பி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்தெந்த உறவுகள்லாம் நீங்கள் வெட்டி விட்டிங்களோ அந்த உறவுகளை பற்றி சிந்தனைகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி அப்படின்றது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வர்றாரு. குடும்பஸ்தானத்தில் வந்து அவர் ரோகிணியில் பயணப்படுறப்ப விட்டு போன உறவுகள் வர்றதுக்கு, எப்பயோ நம்மளை தொலைச்சி விட்ட சொத்துக்கள் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான் சந்திரன் சாரத்தில் தான் உங்களுடைய குரு 9 குடையவன் வராரு. அப்படின்றப்ப 9, 12 குடையவர்ன்றது மிகப்பெரிய யோகாதிபதி, பாக்கியாதிபதி அவர் தான், பிரையாதிபதி அவ்வளோதான். அப்போ எப்பயோ விட்டு போன உறவுகள் கூட தொட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நல்ல சம்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு. அப்போ இந்த டைம் வந்து திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்னாக்கா இப்போ இது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் அமையலை அப்படின்னா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் மேரேஜை தவிர்த்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் நிறைய கன்க்ளூஷனாக வர்றதுக்கான, அதாவது முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது மேட்ரிமோனியில் நிறையா ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறையா பணம் கட்டி வச்சுருப்பாங்க, நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். வெறுமனே ப்ரொஃபைலை பார்த்து வருஷத்தை கடத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏஜ் வந்துருச்சா ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டுன்றது எப்போ ஆனாலும் ஆகலாங்க. அது வந்து செட்டில்மெண்ட்டு, கார் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம், வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம், சம்பளம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இது தாண்டினதுக்கப்புறம் தான் கல்யாணம், அல்லது அரசாங்க மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும், அரசாங்கத்தில் ஏதோ ஒன்று ரீசனை போட்டு நீங்கள் பல்காக உங்களுடைய ரெக்யர்மெண்ட், உங்களுடைய தேவைகளை வச்சுருக்கிற பட்சத்தில் இதெல்லாமே சாத்தியப்படாது. ஏன்னாக்கா இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு வண்டியில் அடிபட்டு கால் கை போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இல்லை கால் நல்லா இருக்கிறப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ கால் இல்லை நீ கிளம்பு அப்படின்ற சொல்ல முடியுமா?
கிடையாது. அப்போ நிலை வந்து எப்போ வேணாலும் மாறலாம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டபிலிட்டி, மனதோட மனது வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. மனதோட மனதை நீங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தாரம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, 6ஆம் பாவம் இயங்குறதுனால, 6ஆம் பாவத்தை இயக்குறதுனால, இது வரைக்கும் விவாகரத்துக்காக நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன், இது வரைக்கும் விவாகரத்துக்காக வேண்டி நான் டைவர்ஸுக்காக கோர்ட்டில் நிற்கிறேன் அப்படின்னா கூட அந்த இடங்கள் கூட பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரீயூனியன் ஆகிறதுக்கோ ரீஜாயின் ஆகும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க கூட திரும்பி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 6ஆம் இடம் அவர் பார்க்குறாரு, குரு உங்களுடைய பாக்கியாதிபதி அவர் தான். அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள், கடன்கள் இதெல்லாமே களையிறாரு. அப்போ இதில் தான் இந்த வழக்கு தொடர்புடைய விஷயங்கள் வருது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரிவினைக்கு உண்டான தன்மை, கோட்பாடுகள், கொள்கைகள்லாம் வருது. எல்லாத்தையும் அவர் காலி பண்ணுறார். அப்போ உங்களுக்கு குரு பார்க்க அந்த இடம் எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் பலமாக இருக்கும். பார்க்குற இடத்துல இருக்கிற அதாவது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே களையப்படும். அப்போ 6ன்றது உங்களுக்கு இது வரைக்கும் வியாதியால் கஷ்டப்பட்டுருக்கலாம், கடனால் கஷ்டப்பட்டுருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையால் கஷ்டப்பட்டுருக்கலாம். இது அதிகமாக என்னன்னாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ரிலேஷன்ஸு, அவங்க வழியில் தான் உங்களுக்கு டார்ச்சர் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு அதிகபட்சம் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா டிவோர்ஸோ அப்படின்னு போயிடுறதோ அல்லது இனிமேல் நான் போக போகிறேன்றதை நிறுத்தி வைங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல முடிவே உங்களுக்கு வந்துடும். அல்லது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, எல்லாத்துக்கும் முடிச்ச நீங்கள் அவுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் பெருசாக இதுதான் நடக்கணும்னு நீங்கள் எதுவும் நடத்தாதீங்க, தானாக நடக்கும். உங்களுடைய திசாபுத்தி அந்தரம் தான் டிசைன் பண்ணும். உங்களுடைய அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஜாதகத்தில் உங்களுக்கான அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது கடுமையாக வேலை செய்யும் இல்லையா. இந்த கோச்சார குரு அப்படின்றது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம். இது வரைக்கும் அவங்கள பற்றி நெகட்டிவாக நினச்சிருந்தா கூட அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமான நடவடிக்கைகள் 8ஆம் இடத்துல ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் கூட அது எல்லாமே இன்றைக்கி என்னன்னாக்கா அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இல்லீகலான ஆக்டிவிட்டிஸோ இல்லீகலான ப்ராக்டிஸில் எதுவும் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாமே இதே அழுத்து போயிடும். அதாவது இதெல்லாம் நியூசன்ஸ் அப்படின்றது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வந்துட்டால் வாக்கில் ஒரு டீசென்சியான தன்மை வரும். காசு பணம் ஒன்று தான் தட்டுப்பாட்டில் தருமா ஒழிய, அதுவும் ஃபிசிக்கலாக உங்கள் கைக்கில் மெட்டீரியலாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாத ஒழிய ப்ராப்பர்ட்டி வைஸு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ ஜாபில் மாற்றம், ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியை நோக்கி போகிற பயணத்தை இந்த குரு உங்களுக்கு தரார். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை இன்னும் வரையறுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க. அதுக்குண்டான காணொலிகள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. அந்த கேள்வியை பதிவிடுங்க, அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன். அது அன்னியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும், உங்களுக்கான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது. நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களுடைய திசாபத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.